வணக்கம். மேசராசிக்காரங்களுக்கு மே மாத ராசி பலன்கள் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் வந்து தெளிவாக வந்து பார்க்க போகிறோம். மேச ராசி காலபுருஷ தத்துவத்தின் அடிப்படையில் பார்க்கும்போது முதல் ராசி, உங்கள் ராசி அதிபதின்னு சொல்லக்கூடியவர் வந்து செவ்வாய் பகவான். சரி, இப்போ மே மாத கிரக அமைப்புகள் வந்து எப்படி இருக்குது, மேசராசிக்காரங்களுக்கு எந்த மாதிரி யோக பலன்கள் வந்து நடக்க போகுது, எந்த விஷயங்களில் வந்து நீங்கள் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறத தெளிவாக வந்து பார்த்துக்கலாம். அதுக்கு முன்னாடி மே மாத கிரக பயிற்சிகள் வந்து என்னென்ன நடக்குது அப்படிங்கிறத வந்து முதல்ல பார்த்துக்கலாம். இப்போ மே மாத கிரக பயிற்சிகள்னு பார்க்கும்போது மே 7ஆம் தேதி புதன் வந்து மேச ராசிக்கு வந்து பயிற்சி ஆகிறார். மே 15ஆம் தேதி சூரியன் வந்து ரிஷப ராசிக்கு வந்து பயிற்சி ஆகிறார். அதே மே 15ஆம் தேதி குரு பகவான் வந்து மிதுன ராசிக்கு வந்து பயிற்சி ஆகிறார். அப்புறம் மே 19ஆம் தேதி ராகு பகவான் வந்து கும்பராசிக்கும் கேது பகவான் வந்து சிம்ம ராசிக்கும் வந்து பயிற்சி ஆகிறாங்க. அதுக்கப்புறம் கடைசியாக மே 24ஆம் தேதி புதன் வந்து ரிஷபராசிக்கு வந்து பயிற்சி ஆகிறார். கிட்டத்தட்ட 4 கிரகங்கள் வந்து மே மாதத்தில் வந்து பயிற்சி ஆகிறது வந்து நிறைய மாற்றங்கள் வந்து நடக்கிறதுக்கு உண்டான ஒரு அமைப்பு வந்து எல்லா ராசிக்காரங்களுக்குமே ஏற்படும். மற்ற கிரகங்கள் வந்து பயிற்சி ஆனாலுமே வந்து வருட கிரகங்கள் சொல்லக்கூடிய குரு பகவான் வந்து பயிற்சி ஆகிறது வந்து நல்ல ஒரு அற்புதமான அமைப்பினே வந்து சொல்லலாம். 12 ராசிக்காரங்களுக்குமே வந்து ஏதாவது ஒரு மாற்றத்தை வந்து நல்ல மாற்றமோ கெட்ட மாற்றமோ கண்டிப்பாக வந்து சந்திப்பீங்க. இப்போ ராகு பகவான் வந்து பயிற்சி ஆகிறது வந்து ஒரு முக்கியத்துவம் வந்து வாய்ந்தது. ஏன்னா இவர் வந்து கிட்டத்தட்ட 1.5 வருஷத்துக்கு ஒரு டைம் தான் வந்து ராசி மாறுவார். இது வந்து மே மாதத்தில் தான் வந்து நடக்குது. மற்ற கிரகங்கள் வந்து ரைட் சைடில் மூவ் ஆனால் இவங்க லெஃப்ட் சைடில் தான் வந்து மூவ் ஆவாங்க. ஃபஸ்ட்டு விஷயம் வந்து உங்கள் ராசிக்குள்ளே சூரிய பகவான் இருக்கிறது வந்து நல்ல ஒரு அதிர்ஷ்டமான ஒரு அமைப்புனே வந்து சொல்லலாம். ஏன்னா உங்கள் ராசியை வந்து பாவகிரகம் பார்க்கல, சுபகிரகம் பார்க்கல. ஆனால் உங்கள் ராசிக்குள்ளே வந்து யோகாதிபதின்னு சொல்லக்கூடிய சூரிய பகவான் வந்து இருக்கிறார். 5ஆம் அதிபதி பஞ்சமாதிபதின்னு சொல்லக்கூடியவர். சூரியன் வந்து ஜென்ம ராசிக்குள்ளே இருந்தாலே வந்து ஒரு தலைமை பண்பு, ஒரு தனித்துவமான ஒரு தன்மை எல்லாமே வந்து ஏற்படும். ஒரு அதிகார தோரணை வந்து ஏற்படும். சூரியன் வந்து ஜென்ம ராசிக்குள்ளே வந்துட்டார்னால ஒரு அதிகார தோரணை வந்து ஏற்படும். அப்புறம் வந்து அவரே 5ஆம் அதிபதி அப்படிங்கிறதுனால குழந்தைங்க வந்து உங்கள் மேலே வந்து ஒரு நல்ல அன்பு பாசம் வைக்கிறதுக்கு உண்டான ஒரு அமைப்பு எல்லாமே வந்து சிறப்பாக வந்து உண்டு. ஜென்ம ராசிக்குள்ளே எந்த கிரகம் வருதோ அது சார்ந்த விஷயங்களில் வந்து ஒரு ஈடுபாடு வந்து ஏற்படும். அப்புறம் அவரே 5ஆம் அதிபதி அப்படிங்கிறதுனால பூர்வீக சொத்துக்கள் சார்ந்த விஷயத்துலேயும் வந்து உங்களுக்கு ஒரு நல்ல பலன்கள் வந்து நடக்கும். குழந்தைகள் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு, மேசராசிக்காரங்களுக்கு காதல் சம்மந்தப்பட்ட விஷயத்துலேயும் வந்து ஒரு ஈடுபாடு வந்து ஏற்படும். ஏன்னா 5ஆம் அதிபதி தான் வந்து காதல் விஷயங்களை குறிக்கக்கூடியவர். அவர் ஜென்ம ராசிக்குள்ளே வர்றதுனால ஒரு சில பேர்த்துக்கு வந்து அந்த காதல் வயப்படுறதுக்கு உண்டான ஒரு அமைப்பு எல்லாமே வந்து ஏற்படும். உங்கள் ராசி அதிபதின்னு சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் உங்கள் ராசிக்கு 4ஆம் இடம் சொல்லக்கூடிய கேந்திரஸ்தானத்தில் நீச்ச பலம் அப்படின்னாலுமே வந்து அவர் அந்த இடத்துல வந்து நீச்ச பலம் அடைய மாட்டார். ஏன்னா மேசராசிக்காரங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்கள் ராசி அதிபதி வந்து 4ஆம் இடத்துல இருக்கிறதும் 4ஆம் அதிபதின்னு சொல்லக்கூடிய சந்திரன் வந்து ஜென்ம ராசிக்குள்ளே இருக்கிறதுனால பரிவர்த்தனை யோகத்தில் வந்து உங்கள் ராசி அதிபதி வந்து பலம் பெற்றுவார். 1ஆம் இடம் 4ஆம் இடம் வந்து பரிவர்த்தனை யோகத்தில் வர்றது வந்து ஒரு நல்ல அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு தான். இப்போ 4ஆம் இடம் சம்மந்தப்பட்ட விஷயத்துலேயும் வந்து உங்களுக்கு ஒரு நல்ல பலன்கள் வந்து நடக்கும். வீடு, வண்டி, வாகனங்கள் சார்ந்த விஷயத்தில் ஒரு நல்ல பலன்கள் வந்து நடக்கிறதுக்கு உண்டான ஒரு அமைப்பு வந்து உண்டு. கல்வி சார்ந்த விஷயத்துலேயும் வந்து உங்களுக்கு ஒரு நல்ல பலன்கள் வந்து நடக்கும். படிக்கக்கூடிய மாணவர்களாக இருந்தீங்கன்னா மேசராசிக்காரங்களுக்கு அந்த படிக்கணுங்கிற அந்த எண்ணத்தை வந்து கொடுக்கும். தாய் மேலே வந்து ஒரு அன்பு பாசம் ஏற்படுறது, தாய்க்கும் உங்களுக்கும் வந்து நல்ல ஒரு அந்யூன்யமான அமைப்பு ஏற்படுறது. ஏன்னா சந்திரன் வீடு வந்து தாயை குறிக்கக்கூடிய ஒரு வீடு. அதாவது அம்மா மேலே உங்களுக்கு ஒரு தனி அன்பு பாசமெல்லாம் ஏற்படுறதுக்கு உண்டான ஒரு அமைப்பு வந்து உண்டு. மேசராசிக்காரங்களுக்கு வந்து இது வரைக்கும் தனஸ்தானத்தில் வந்து சஞ்சாரம் செஞ்சுட்டு இருந்த குரு பகவான் இப்போ மிதுன ராசின்னு சொல்லக்கூடிய ராசிக்கு 3ஆம் இடத்துக்கு போயிருக்கிறது வந்து நல்ல ஒரு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு தான். 3ஆம் இட விஷயங்கள் எல்லாமே வந்து நல்ல முறையில் வந்து ஆக்டிவேட் ஆகும். ஏன்னா இது வரைக்கும் வந்து அவர் பொருளாதார ஸ்தானங்களை வந்து பார்வை செஞ்சுட்டு இருந்தார். இப்போ உயிர் ஸ்தானங்களை வந்து பார்வை செய்வார். இது வரைக்கும் அந்த பொருளாதாரம் சார்ந்த விஷயத்தில் வந்து உங்களுக்கு ஒரு ஈடுபாடு இருந்திருக்கும். இப்போ வந்து நீங்கள் கொஞ்சம் சென்டிமெண்ட்டுக்கு, உணர்ச்சிகளுக்கு வந்து கொஞ்சம் ஈடுபாடு வந்து ஏற்படுறதுக்கு உண்டான ஒரு அமைப்பு வந்து உண்டு. ஏன்னா 3ஆம் இடம் அப்படிங்கிறது இளைய சகோதர ஸ்தானம், முயற்சி ஸ்தானம் வந்து சொல்லக்கூடிய ஒரு ஸ்தானம். அந்த இடத்துல குரு பகவான் இருக்கிறது வந்து நல்ல ஒரு முயற்சிகள் வந்து அதிகமாக எடுப்பீங்க. முயற்சிகள் வந்து வெற்றி அடையறதுக்குண்டான ஒரு அமைப்பு எல்லாமே வந்து சிறப்பாக வந்து உண்டு. அவர் வந்து 3ஆம் இடத்துல இருந்தாலுமே வந்து தன்னுடைய 5ஆம் பார்வையாக வந்து உங்கள் ராசிக்கு 7ஆம் வீட்டை வந்து பார்வை செய்வார். 7ஆம் வீட்டை பார்வை செய்கிறதுனால இது வரைக்கும் கணவன் மனைவிக்குள்ளே இருந்த கருத்து வேறுபாடுகள் எல்லாமே விலகி கணவன் மனைவிக்குள்ளே வந்து நல்ல ஒரு ஒற்றுமை ஏற்படுறதுக்கு உண்டான ஒரு அமைப்பு. அதுக்கப்புறம் வந்து மேசராசிக்காரங்களுக்கு வந்து இது வரைக்கும் திருமணம் ஆகாமல்
தள்ளி போயிட்டு இருந்தவங்களுக்கு, தடையாயிட்டு இருந்தவங்களுக்கு எல்லாமே வந்து அந்த திருமண அமைப்பு ஏற்படுறதுக்கு உண்டான ஒரு அமைப்பு எல்லாமே வந்து சிறப்பாக வந்து உண்டு. கூட்டு தொழில் சார்ந்த விஷயத்துலேயும் வந்து உங்களுக்கு ஒரு நல்ல பலன்கள் வந்து நடக்கிறதுக்கு உண்டான ஒரு வாய்ப்பு வந்து உண்டு. அதுக்கப்புறம் வந்து தன்னுடைய அதாவது உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்துல வந்து அமர்ந்திருக்கிற குரு பகவான் தன்னுடைய 7ஆம் பார்வையை வந்து உங்கள் ராசிக்கு 9ஆம் வீட்டை வந்து பார்ப்பார். 9ஆம் வீடு தான் வந்து உங்கள் ராசிக்கு வந்து பாக்கியஸ்தானம். பாக்கியாதிபதியே வந்து பாக்கியஸ்தானத்தை பார்க்குறது வந்து நல்ல ஒரு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு தான். அப்படிங்கும்போது தந்தை வர்க்கத்தார் மூலிமா வந்து ஏதாவது ஒரு ஆதாயம் நடக்கிறது, தந்தை சொத்துக்கள் வந்து உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு உண்டான ஒரு அமைப்பு, தந்தை சார்ந்த விஷயத்தில் வந்து ஏதாவது ஒரு ஆதாயம் வந்து நடக்கிறது, நீண்ட தூர பயணங்கள் போய் ஆலய வழிபாடுகள் செய்கிறது. 9ஆம் இடம் பலமாயிடுச்சுனாலே வந்து உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அதிர்ஷ்டங்கள் வந்து வேலை செய்கிறதுக்கு உண்டான ஒரு அமைப்பு எல்லாமே வந்து சிறப்பாக இருக்கும். ஏன்னா கடந்த ஒரு வருஷத்துக்கு வந்து அவர் வந்து உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்துல தான் வந்து குரு பகவான் இருந்து 9ஆம் வீட்டை பார்ப்பார், 7ஆம் வீட்டை பார்ப்பார், 3ஆம் இடத்துக்கு போய் 11ஆம் வீட்டை வந்து பார்வை செய்வார். இது எப்போ நடக்க போகுதுன்னா மே 15ஆம் தேதிக்கு மேலே அவர் வந்து உங்கள் ராசிக்கு 3ஆம் வீட்டுக்கு வந்து போய் இந்த வீடுகளை எல்லாமே பார்க்க ஆரம்பிப்பார். அப்போ 11ஆம் இடத்த வந்து குரு பகவான் பார்வை செய்யறதுனால எதிர்பார்த்த விஷயங்களில் வந்து உங்களுக்கு ஒரு லாபம் கிடைக்கிறது, ஒரு அதிர்ஷ்டம் கிடைக்கிறது. இது எல்லாமே வந்து உங்களுக்கு நல்ல முறையில் வந்து நடக்கும். மூத்த சகோதர சகோதரிகள் இருந்தாங்கன்னா அவங்க மூலிமா வந்து ஏதாவது ஒரு ஆதாயம் கிடைக்கிறது, ஒரு பொருளாதார முன்னேற்றம் கிடைக்கிறது. இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே வந்து உங்களுக்கு கிடைக்கும். ராகு பகவான் வந்து உங்கள் ராசிக்கு 11ஆம் இடத்துக்கு வர்றது வந்து நல்ல ஒரு அதிர்ஷ்டங்கள் தான். அதாவது 11ஆம் இடத்துல எந்த ஒரு பாவகிரகம் இருந்தாலுமே வந்து அது யோகத்தை கொடுக்கணுங்கிற ஒரு விதி வந்து உண்டு. அதன் அடிப்படையில் உங்கள் ராசிக்கு 11ஆம் இடத்துல ராகு பகவான் வந்து பயிற்சி ஆகிறது வந்து உங்களுக்கு ஒரு நல்ல பலனை வந்து கொடுக்கறதுக்கு உண்டான ஒரு அமைப்பு வந்து உண்டு. அப்புறம் ஏற்றுமதி இறக்குமதி சார்ந்த தொழில்களில் இருக்கிறவங்களுக்கு எல்லாமே வந்து நல்ல ஒரு பொருளாதாரம் வந்து கிடைக்கும். அந்நிய நபர்கள் வேற்று மொழி பேசுகிறவங்க மூலிமா வந்து ஏதாவது ஒரு ஆதாயம் வந்து கிடைக்கும் உங்களுக்கு. மேசராசிக்காரங்க கவனமாக இருக்க வேண்டிய விஷயம் அப்படின்னு பார்க்கும்போது, மேசராசிக்காரங்களுக்கு 7.5 சனி வந்து ஸ்டார்ட் ஆகியிருக்கிறதுனால அது இன்னும் வீரியமாக வந்து செயல்படலை, இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கிறார். அப்படிங்கும்போது யார் மூலியமாவது ஏதாவது ஒரு தொழில் தொடங்கலாம், அதை பண்ணலாம் இதை பண்ணலாம், தொழில்கள் சார்ந்த விஷயத்தில் தான் முதல்ல வந்து கை வைப்பார் சனி பகவான். அது வந்து அந்த மிடில் ஏஜில் இருக்கிறாங்க பார்த்தீங்களா, 30 வயசு தாண்டினவங்களுக்கு வரக்கூடிய அந்த 7.5 சனி தான் வந்து ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏன்னா மெயினாக வந்து தொழிலில் தான் வந்து சனி பகவான் வந்து கை வைப்பார். அப்படிங்கும்போது உங்களுக்கு தொழில் நல்லா போயிட்டு இருந்ததுன்னா நீங்கள் வாட்டுக்கு செஞ்சுட்டு இருக்கிறது வந்து சிறப்பு. இருக்கிற தொழிலை விட்டுட்டு நம்ம அதை பண்ணலாம் இதை பண்ணலான்னு இறங்கி தேவையில்லாத சிக்கல்குள்ளே போய் மாட்டிக்காதீங்க. பணத்தை வந்து மெயினாக வந்து எதுலேயுமே வந்து இன்வெஸ்ட் பண்ணாமல் கொஞ்சமாக முதல் போட்டு ஏதாவது செஞ்சுட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு எந்த ஒரு பாதிப்புமே வந்து வராது. உங்களுடைய பிறந்த கால ஜாதகம் வந்து நல்லா வலிமையாக நல்ல லக்ன ரீதியாக வந்து நல்ல தசாபுத்திகள் போயிட்டு இருந்ததுன்னா உங்களை எதுவுமே வந்து பண்ணாது. உங்கள் லக்ன ரீதியாக வந்து 6ஆம் அதிபதியோ 8ஆம் அதிபதியோ 12ஆம் அதிபதியுடைய தசையோ புத்தியோ நடந்துட்டு இருந்து உங்களுக்கு 7.5 சனி வரும்போது தான் வந்து கடுமையான பாதிப்புகளை வந்து கொடுக்கும். அதனால் எப்பவுமே கொஞ்சம் உங்களுடைய பிறந்த கால ஜாதகத்தை வந்து கொஞ்சம் செக் பண்ணிக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப நல்லது. மேசராசிக்காரங்க அஸ்வினி நட்சத்திரம், பரணி நட்சத்திரம், கார்த்திகை நட்சத்திரத்தில் வந்து பிறந்திருப்பீங்க. உங்களுக்கு 7.5 சனி வந்து ஸ்டார்ட் ஆகி நடந்துட்டு இருக்கிறதுனால நீங்கள் வந்து உங்கள் நட்சத்திர நாள் வந்து 27 நாளைக்கு ஒரு டைம் வந்து வரும். அந்த நட்சத்திர நாள் வர்ற அன்னைக்கு வந்து நீங்கள் திருநள்ளாறு போய் சனீஸ்வர பகவானை வந்து மனமுருகி வேண்டிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த 7.5 சனினால் வந்து பெரிய பாதிப்புகள் வந்து எதுவும் ஏற்படாது. ஸோ இந்த கடன் கொடுக்கறது, ஜாமீன் போடுறது, அடுத்தவங்களுக்கு வந்து பணத்தை வந்து கடனாக கொடுக்கறது, ஜாமீன் போடுறது, நகையை கொடுக்கறது, வாக்குறுதி கொடுக்கறது, இந்த மாதிரி விஷயங்களில் வந்து மேசராசிக்காரங்க கொஞ்சம் கவனமாக இருங்க. மே மாத கிரக அமைப்பை பொறுத்தளவுக்கு இந்த மேசராசிக்காரங்களுக்கு ஒரு நல்ல கிரக அமைப்பு இருக்கிறதுனால உங்களுக்கு அதிகப்படியான நல்ல பலன்களே வந்து நடக்கும்னு சொல்லி மீண்டும் அடுத்த ராசியான ரிஷப ராசியில் சந்திக்கலாம் நண்பர்களே. வணக்கம், வாழ்த்துக்கள்.